அனைவருக்கும் வணக்கம். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடக்கும்போதும் இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதுங்க. அந்த வைக்கக்கூடிய பொருளை குறித்து சில மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் வச்சுருக்காங்க. அந்த பொருள் வைக்கும்போது அந்த பொருளை குறித்து நிறைய மாற்றங்களை இந்த உலகம் சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியிலே இப்போ என்ன பொருள் இருக்குது, இதனால் என்ன மாதிரியான மாற்றத்தை காண போகிறாங்க, முக்கியமாக இந்த பொருள் மாற்றத்தால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துட்டே இருக்குங்களா? இதுக்கு தீர்க்கிறதுக்கான வழி எனக்கு தெரியல, ஏதாவது தோஷமாக இருக்குமா, ஏதாவது கெட்ட நேரம் எனக்கு நடக்குதா, இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தெளிவான ஒரு பலன் சொல்கிறாங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். காங்கேயம் அருகில் சிவன்மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவில் தாங்க. அங்கே தான் ஆண்டவன் உத்தரவு பெட்டி இருக்குது. உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பேழை. இந்த கண்ணாடி பேழைக்குள்ள ஒரு பொருளை வைக்கிறாங்க அப்படின்னா அது சும்மா சாதாரணமாக வைக்க மாட்டாங்க. அந்த ஆண்டவனான சுப்பிரமணியர் தன்னுடைய பக்தரின் கனவுல ஒரு பொருளை வைக்க சொல்லி உத்தரவிடுவார். அந்த பொருளை குறித்து மீண்டும் அந்த பக்தர் கோவிலில் சொல்லி கடவுள்கிட்ட மீண்டும் இந்த பொருள் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி அனைவரும் உத்தரவு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வைக்கலாம் அப்படின்னு உத்தரவு வந்ததும் அந்த பெட்டிக்குள்ளே வைப்பாங்க. அந்த பெட்டிக்குள்ளே வைக்கக்கூடிய பொருள் அப்போ இருந்து பூஜை ஆகிட்டே வரும். அந்த பூஜை ஆகக்கூடிய பொருள் எப்போ மாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால நிர்ணயம் கிடையாது. மீண்டும் ஒரு பக்தருடைய கனவில் முருகப்பெருமான் சொல்லும் வரைக்கும் அந்த பொருள் அங்கே தான் இருக்கும். அந்த பொருளால் என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே நல்ல ஒரு மாற்றமாக இருக்கலாம், அல்லது அந்த பொருளை குறித்து ஏதாவது ஒரு வீழ்ச்சியோ அல்லது ஏதாவது ஒரு கெடுதலோ நடக்கக்கூடியதை ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்லக்கூடியது உணர்த்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த பெட்டிக்குள்ளே வைக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது கடல் நீர் வைத்திருக்காங்க. ஒரு மண் கலசத்தில் தற்போது கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருது. இது நீர் வைத்திருக்கிறதால ஏதாவது ஒரு பாதிப்பு வருமோ, இயற்கை சீற்றம் வருமோ அப்படின்னு சொல்லி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனால் இது மண் கலசத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த தீர்த்தம் வைக்கப்பட்டிருக்கிறதால சுபகாரியங்கள் தான் நடக்கும், இது சுபம் தான், நல்லது, இயற்கை சீற்றம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் இப்போது கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பொருள் கடந்த 2 மாதமாகவே இருக்குது. இதுக்கப்புறமா அந்த பொருள் எப்போ மாற்றுவாங்க அப்படிங்கிறது யாராலும் சொல்ல முடியாது. ஆண்டவனுடைய உத்தரவு வந்தாதான் சரி. இந்த பொருள் வைத்திருக்கிறதால என்ன மாதிரியான மாற்றங்களை ஒரு சில ராசிக்காரங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். அப்படி நம்ம பார்க்கும்போது முதலாவதாக கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு நல்ல நாட்கள் தான் இனிமேல் சந்திக்க போகிறாங்க. பணிபுரியக்கூடிய இடத்துல செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்கும். முயற்சியில் தடை தாமதம் என்ற நிலை மாறும். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் விலகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்த்த பணம் வரும், தொழில் முன்னேற்றம் அடையும், ஆரோக்கியம் சீராகும், நினைப்பது நடக்கும். குறிப்பிட்டு புதிய வீடு, இடம் இவையெல்லாம் வாங்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும், புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடியதாகவும், வரவேண்டிய பணம் சேரும். அதே போல் இவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையே காணப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் கூட வந்த இடமே தெரியாமல் பனி போல விலகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் எதுக்குமே தைரியமாக இருந்து செயல்பட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சாதாரணமாக முறியடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம்.
இதே போல தான் அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த கிரகநிலை கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் காண உதவும். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் பிறக்கும். காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு காண முடியும். பல நாட்களாக நீடித்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தன்னுடைய பள்ளிக்கால நண்பர்களை பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த சந்திப்புகளின் போது நிகழக்கூடிய உரையாடல் உங்களுடைய தொழில்முறை வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வர உதவியாக இருக்கும் அப்படின்னு. குறிப்பாக காதல் வாழ்க்கையில் திருப்பத்தை கொண்டு வந்து தரும் அப்படின்னு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய உதவியின் பேரில் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய பணி வாய்ப்புகளை கொண்டு வருவீங்க அப்படின்னும். சர்வதேச முதலீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சிறப்பாக செய்து முடிப்பீங்க. இனியே எந்த விதமான தடையும் இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எல்லாம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பருவநிலை மாற்றத்தின் காரணமாக சளி காய்ச்சல் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வர நேரிடலாம். இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் எளிதில் சமாளிக்கக்கூடிய எளிய பிரச்சனையாகவே இருக்கும். கூர்மையான பொருட்களை கவனமாக கையாள்வது ரொம்ப நல்லது. எதிர்பாராத விபத்து ஒன்று உங்களுக்கு இப்போ நடக்குது அப்படின்னா அது பெரிய விதமாக இருக்காது. ஆனாலும் நீங்கள் போகிறப்ப வரப்பெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பிட்டு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் குறித்த விஷயங்கள் உங்களுக்கு கவனத்தை செலுத்தக்கூடியதாகவும், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மாதாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்வது நல்லது. முன்னெச்சரிக்கையோடு இருப்பதன் மூலமாக எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில்முறை வாழ்க்கையில் தங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வரக்கூடிய நாட்கள் இருக்கும். குழு பணியில் சிறந்து விளங்குவீங்க. கூட்டாண்மையின் தொழில் செய்து வரக்கூடிய நண்பர்கள் தங்களுடைய தொழிலில் சாதனைகள் பல செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சில முக்கியமான பணிகளை செய்வாங்க. அதே போல் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. தொழில் வளர்ச்சிக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். புதிய திட்டங்களை தொடங்கக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல தான் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய சவால்களை நீங்கள் சமாளிக்க தங்களை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் சிறப்பாக இந்த ராசிக்காரங்க பெறுவாங்க. தொழில்முறை வாழ்க்கைக்கு தேவையான திறமைகளை வளர்த்து கொள்ள சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசையும் வழிகாட்டுதலும் கிடைக்கும். மனதை தளர விடாது நம்பிக்கையோடு போராடுவது ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த வெற்றியை காண்பது ரொம்ப சிறப்பு. தொழில் வாழ்க்கை குறித்து பேசுகையில் புதிய பணி வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். பணியிடத்தில் காணப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் சவால்களை தீர்த்து எதிர்பார்த்த வெற்றியை கொண்டு வருவீங்க அப்படின்னும். அலுவலக பணி மேற்கொண்டு வரக்கூடிய நபர்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்து உயர் பதவிகளை அடைய வாய்ப்பு உண்டு அப்படின்னும். அதே நேரம் தங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க சக ஊழியர்கள் தீட்டக்கூடிய சதி திட்டங்களை எதிர்த்து போராட வேண்டி இருக்கும் அப்படின்னும். நம்பிக்கையை கைவிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னும். உங்களுடைய உரிமையை மீட்டு கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்து முடித்து பணிக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்திகள் கூட வந்து சேரும். அதே போல் அவர்களுடைய திறமைக்கு ஏற்ற நல்ல பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு சென்று தங்களுடைய துறையில் சாதனைகளை செய்யக்கூடிய வாய்ப்பினையும் பெறுவாங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் திரைத்துறையில் சாதிக்க விரும்பக்கூடிய நபர்கள் சூழ்நிலைகள் சாதகமாக அவர்களுக்கு அமையும். எதிர்பார்த்த வெற்றிகளை கொண்டு வரக்கூடியதாகவும், வங்கி பணிகள், நிர்வாக மேலாண்மை, வர்த்தகம் தொடர்பான துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சாதகமான ஒரு நாட்களாக இந்த நாட்கள் அமையும் அப்படின்னும். குறிப்பிட்டு காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது மனம் விட்டு பேசி வெளிப்படையாக எந்த பிரச்சனையுமே தீர்த்து கொள்வீங்க. உங்களுடைய உறவை பலப்படுத்தி கொள்வீங்க அப்படின்னும். கடந்த காலத்தில் செய்த தவறுகள் குறித்து வாக்குவாதங்கள் எதுவும் செய்யக்கூடாது. உறவில் விட்டு கொடுத்து போகிறதன் மூலமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும், நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படியே ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் வைக்கப்பட்டிருக்கிறதால இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்படியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.